சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. தற்போது வந்துள்ள புதிய செய்தி. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டம் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு அதிகாரம் வழங்கும் நோக்கில் தமிழக அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும் மத்திய அரசு நமஸ்தே திட்டம் அறிவித்துள்ளது. இந்த திட்டங்களில் முறைகேடு நடந்ததாக கூறி சிபிஐ விசாரணை கோரி யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். திட்டத்தை தனியார் அமைப்பான தலித் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் சபைக்கு சட்ட விரோதமாக வழங்கி கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடந்ததாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த முறைகேட்டில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஈடுபட்டுள்ளதாகவும் நிதி மேலாண்மை பயனாளிகளை எட்டவில்லை என்றும் சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். திட்டத்தை அம்பலப்படுத்தியதற்காக சமூக விரோதிகள் தூய்மை பணியாளர் உடையில் வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவு நீர் கொட்டி தாங்கள் நடத்தியதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. தனது புகாருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் சிபிஐ மூலம் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வழக்கின் விசாரணையில் பல அதிகாரிகளை எதிர் மனுதாரர்களாக சேர்த்து 16ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டதுடன் திட்டத்துடன் தொடர்புடைய ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு அளிக்கப்பட்டது.